உச்சத்துல இருக்கும்போதே பண்ண ஒரு காரியத்துக்காக தமிழ் சினிமாவுல இருந்து தடை செய்யப்பட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வடிவேல். தமிழ் சினிமாவோட காமெடி உலகத்துல தனக்குன்னு ஒரு பேரரச உருவாக்குனவர் தான் வடிவேல். 1990கள்ல சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாலோ, அதுக்கப்புறமா கவுண்டமணி செந்திலையே ஓவர்டேக் பண்ணி தமிழ் சினிமாவோட நம்பர் 1 காமெடியனா வடிவேல் மாறினாரு. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா 2011 தேர்தல் சமயத்துல தான் அரசியல் பிரச்சாரங்கள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு இருந்தாரு வடிவேல். அந்த நேரத்துல சில தயாரிப்பாளர்கள் கூட சம்பள பிரச்சனை வேற போயிட்டு இருந்துச்சு வடிவேலுக்கு. சில பேர் வடிவேல் ஷூட்டிங்க்கு ஒத்துழைக்க மாட்டாரு அப்படின்ற குற்றமும் சாட்டியிருந்தாங்க. அதே சமயம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ரொம்ப கடுமையா பேசியிருப்பாரு வடிவேல். அதுக்கப்புறமா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வடிவேலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவருக்கு ரெட் கார்டே கொடுத்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. ஆரம்பத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஹீரோவா ஜெயிச்சவர் தான் சிம்பு. அப்பாட்டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ண படங்கள் மூலமா சினிமாவுக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனவர் தான் சிம்பு. ஏன்னா மனுஷங்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஆறா இருக்கும். பல தயாரிப்பாளர்கள் சிம்பு ஷூட்டிங்க்கு தாமதமா வந்துட்டு இருக்காரு, கால் ஷீட் கொடுத்தும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரதில்ல, இந்த டைம்ல வரேன் அப்புறம் வரேன் அப்புறம் வரேன்னு சொல்றாரே தவிர சிம்பு ஒரு படத்தை கூட ஒழுங்கா எடுக்க விட மாட்டாரு அப்படின்னு சிம்பு மேல எக்கச்சக்க பிரச்சனைகளை சொல்லி தீர்த்தாங்க. என்னடா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு 2018ல தயாரிப்பாளர் சங்கம் சிம்புக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க. சில தயாரிப்பாளர்கள் சிம்பு வச்சு படம் எடுக்கவே கூடாது அப்படின்னு பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சிம்பு அதுல இருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடுத்து தன்னோட வேலையை ஒழுங்கா பார்த்து மாநாடு மாதிரியான தரமான படத்தை கொடுத்தாரு. ஆனா இப்போ தமிழ் சினிமாவோட அரசனா மாறி இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால். நடிகரா மட்டும் இல்ல, தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்க அரசியல்லையும் ரொம்ப ரொம்ப பங்கு இருக்கு விஷாலுக்கு. 2004ஆம் ஆண்டு வெளியான செல்லமை படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் விஷால். விஷால் எந்த அளவுக்கு படத்துல நடிக்கிறதுல ஆர்வமா இருந்தாரோ அதே அளவுக்கு தயாரிப்பாளர் சங்கம் மேலேயும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சில காலங்களுக்கு முன்னாடி அவருக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டுச்சு. அவருக்கு எதிராக தயாரிப்பாளர் சங்கத்துல எக்கச்சக்க புகார்கள் வந்துச்சு. பல தயாரிப்பாளர்கள் விஷால தமிழ் சினிமாவில இருந்தே தடை பண்ணணும் அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணாங்க. அப்புறமா தான் விஷால் ஒரு பிரஸ் மீட்ல கூட உண்மை நேர்மை நீதி ஜெயிச்சிச்சு அப்படின்னு ரொம்ப எமோஷனலாலாம் பேசியிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசின். நடிகை அசின் நம்ம தமிழ் சினிமா விட்டு ஏன் போனாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய குழப்பமே இருக்கு. அதுக்கு பின்னாடி எக்கச்சக்க சம்பவங்கள் இருக்கு. நடிகை அசின் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல வெறும் 11 படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. ஆனா அதை வச்சே தமிழ் சினிமாவுல இப்படி ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குனதுலாம் மிகப்பெரிய விஷயம் தான். சரி, அப்புறம் ஏன் அவங்க தமிழ் சினிமாவில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்னா இதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்கும்போதே இன்னும் அதிகமா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஆசையில பாலிவுட்டுக்கு போனது. பாலிவுட்ல எப்படியாவது ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு தமிழ் சினிமாவை ஓரம் கட்டிட்டு பாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அசின். ஆனா அவங்களுக்கு அங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு ஹிட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தமிழ் சினிமாக்கு வரும்போது டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமாவை விட்டு போன அசினை கண்டுக்கவே இல்லை. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கையில ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல யாருமே இலங்கைக்கு போக கூடாது அப்படின்னு தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி ஒரு படத்தோட ஷூட்டிங்காக ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருந்தாங்க அசின். அதுக்கப்புறமா அசினை வச்சு யாருமே படங்கள் எடுக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதா ரவி. ராதா ரவி கிட்ட எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான நடிகர்லாம் இனி நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா? அவரோட வாயில தான். 1970கள்ல இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு ராதா ரவி. ஆனா இப்ப கூட ஒரு சில பிரஸ் மீட்ல ஓப்பனா பேசுற அப்படின்ற பேர்ல சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டுருவாரு. அதுக்காக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இது வரைக்கும் திரையுலக அமைப்புகள்ல இருந்து மட்டுமே ராதா ரவி கிட்ட இனிமே நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்க வாட்டி சொல்லிட்டாங்க. ஆனா மனுஷன் கேட்கிற மாதிரியே இல்ல. அதனாலேயே ஒரு சில சர்ச்சைகள்ல சிக்கி ஒரு சில வருஷங்கள் பட வாய்ப்பு இல்லாமலும் தவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.